ரெக்கார்டிங் ஆரம்பிக்கணுமா? எட்டாவது திருக்குறள் செய்தின் தலைப்பிருந்த காட்சியா உன்னார் உயிரின் தலை பிரிந்த காட்சியார் மயக்கமாகிய குழப்பமாகிய தலை பிரிந்த இங்கு தெளிவான அறிவு பெற்றவர்கள் காட்சியார் அறிஞர்கள் உயிரின் தலை பிரிந்த உயிரற்ற ஜடமாகிய அந்த பிணத்தை உண்ணமாட்டார்கள். அப்போ வள்ளுவர் கேட்கிறார், போயும் அந்த நீ பணத்தை சாப்பிடலாமா? அப்போ உனக்கும் மற்ற விலங்குகளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? நான் இத்தனை அதிகாரங்கள்ல சொல்லிட்டு எல்லாத்தையும் மண்டி ஆட்டிட்டு இப்போ இதுக்கு புலால் மறுக்க கட்டி என்னடா உன்னை பத்தி சொல்றது அப்படிங்கிற. எட்டாவது குறளில் உயிர் பிரிந்த பிணத்தை அறிவுடையவர்கள் உண்ண மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். ஒன்பதாவது, அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. அவி என்றால் ஒரு யாகத்தை வளர்த்து அதில் சொரியக்கூடிய அவிர்வாகம், அதில் போடக்கூடிய எல்லா விதமான உயர்ந்த பொருள்கள், அது இறைமைக்கு சேர்றது. அதனால்தான் அக்னியை ஆவாகன தேவன் அப்படின்னு சொல்றது. அக்னி பகவான் தான் இந்த லிங்க் பிட்வீன் த ஹியூமன், பூலோகத்துக்கும் மேலுலகத்துக்கும் அவர் தான் கனெக்டிங் அத்தாரிட்டி. அதனால்தான் அக்னி பகவானுக்கு சர்வ மங்களாபியான் இன்னொரு அற்புதமான பேர் இருக்கு. மங்களத்தை உண்டாக்கக்கூடியவர். என்ன மங்களம்? வேண்டாததெல்லாம் பொசிக்கிடுவார், நல்லதை மட்டும் கொடுப்பார், வெப்பத்தையும் ஒளியையும் கொடுப்பார். அவிசொரிந்து 1000 வேட்டலின் அக்னி வளர்த்து அதில் அவிர்வாகத்தை சொரிந்து ஆகுதி செய்து நீ 1000 பிரார்த்தனைகளை வைப்பதும் ஒன்று, ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. அதுக்கு எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஒரு உயிரை கொல்லாமல் இருக்கக்கூடிய கருணை செயல் நீ யாகம் வளர்த்ததற்கு சமமாகும். அவிசொரிந்து 1000 வேட்டலின் யாகத்திகை வளர்த்து அதில் பலவே வேள்வி பொருள்களை சொரிந்து ஆயிரக்கணக்கான பிரார்த்தனைகளை வேண்டுவதை விட ஒன்றன் உயிர் செகுத்து ஒன்றன் உயிரை போக்கி உண்ணாமை நன்று, அந்த மாமிசத்தை உண்ணாமல் இருப்பது நல்லது. ஆக மாமிசம் உண்ணாமையே மிக உயர்ந்த அறமாகும். செய்வதை விட உயர் அந்த கையெடுத்து கும்பிடுதான் ஒரு உயிர், என்ன ஒண்ணும் பண்ணிடாதடா, என்ன ஒண்ணும் பண்ணிடாதடா சார். மனசு ஒரு வேதனைக்கு வரல. அப்படி ஒரு நிகழ்வு இந்த உலகத்தில் தேவையா? கொல்லான் புலாலை மறுத்தானை ஒரு உயிரையும் கொல்லாமல் புலால் நான் உண்ணமாட்டேன் என்று ஒருவன் வாழ்ந்தானேயானால், புலால் மறுத்தான், நான் புலால் சாப்பிட மாட்டேன் என்று ஒருவன் சொன்னால், எல்லா உயிரும் தொழும் கை கூப்பி, உலகில் உள்ள எல்லா உயிர்களும் அப்பேற்பட்ட நல்லவனை பார்த்து கை கூப்பி தொழும். தொழும்னு மனமுருக உருகி அவனை புகழும். இங்கதான் சார் முத்தாய்ப்பு. 8, 9, 10 3 பாடல்களாலும் புலால் உண்ணாமையின் உயர்வு வலியுறுத்தப்பட்டது. 10வது குறள்ல முக்கியமா புலால் உண்ணாதவனுடைய பெருமை கூறப்பட்டது. அது நம்ம பாக்குறோம் இல்லையா சார்? பாக்குறோம் இல்லையா? ஒரு உயிர் மேல கல் எறிஞ்சாலே அது போகுது, நம்ம மேல ஒரு கல் விழுந்த எவ்வளவு வலிக்குது. அதை விட்டுட்டு ஒரு உயிரை செகுத்து உண்பது என்பது எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான செயல். அதனால வள்ளுவர் அந்த
ஆக இந்த 10 பேட்டரி லோ என்பதை வள்ளுவர் மிக மிக தெளிவாக அழகாக கூறுகிறார். அதனால அதாவது போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து துறவரவியல் ஆரம்பிச்சாச்சு. இந்த 13 அதிகாரங்கள்ல சொல்றத நல்லா ஏத்திக்கோங்க, விடவே விடாதீங்க. அதுதான் வேதம். திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய வேதம். அதுல அப்படியே என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக நமக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மை அனுபவபூர்வமாக உணருங்க. ஒரு 10 திருக்குறளை படிச்சு முடிச்சாச்சு. துறவரவியல்ல புலால் மறுத்தல பார்த்தாச்சு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம தவம், அடுத்தது தவம். முதல்ல அருளுடைமை, இரண்டாவது புலால் மறுத்தல், மூன்றாவது தவம். தவம் என்ன, எப்படி நாம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. பொறுமையுடன் என்னுடன் பயணித்தமைக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு என்னவோ தெரியல, வேலை காட்டி. தேங்க்யூ அருண். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். சார் ஒரு டவுட் கேட்கலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். இதே ஒரு மாதிரியா கேளு. ஐ டோன்ட் நோ, தப்புன்னா எனக்கு கரெக்ட் பண்ணுங்க. பட் இது இஸ் இட் ரைட் ஆர் ராங் தெரியல. ஸ்ரீ ராமர் was Kshatriya, he used to take non-veg. அது கரெக்டா or am I wrong? ராமர் இருந்த காலத்துக்கு இப்போதைக்கு ஒப்பிடாதீங்க. எங்க சார் இப்ப நீங்க ஆர்டிக் பிளேஸ்ல இருக்கீங்க சார். நீங்க நார்த் ஆர்டிக்ல இருக்கீங்க, வட துருவத்துல இருக்கீங்க. அங்க கத்திரிக்காய் கிடைக்கும், இங்க கத்திரிக்காய் கிடைக்குது. எனக்கு அது முக்கியம் கிடையாது. ஒரு உயிர் போறச்சு அது துடிக்குதா இல்லையா? ஆமா. அந்த உணர்வு ஒரு ஒருத்தருடைய விருப்பத்திற்கு பேசுறச்சவங்க முகம் சுருங்குதா இல்லையா? இருக்கிறீங்களா? ஒருவருடைய உணர்வுக்கு பிடிக்காததை செய்யும் பொழுது அது பாவம். அது போல ஒரு உயிருக்கு நீ துன்பத்தை விளைவிப்பது பாவம். அதுதான் முக்கியம். நீ புலால் சாப்பிடுறியா, இது முக்கியமே கிடையாது. இன்டென்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். The intention behind your thoughts, words and actions. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேவினர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் நம்ம அது போலதான் உயிர். ஒரு உயிரை எந்த சூழ்நிலையில அந்த உயிர் போகுங்கிறதா முக்கியம். இங்க சென்னையில இருந்துகிட்டு நான் உயிரை கொண்டு இதுதான் சாப்பிடுவேன்னு சொன்னேன், அது அந்த உயிருக்கு வலி ஏற்படுமா இல்லையா? இட்ஸ் a காமன் சென்ஸ். அதனால இது நம்மளே கேள்விக்க வேண்டியதான். ஒவ்வொருத்தர் மனசாட்சியும் கேட்கணும் சார். இப்ப அருண் ஒரு காரியத்தை சரியா தப்பான்னு அவர் மனசாட்சி தான் நிர்ணயிக்க முடியும். யூ ஆர் த காட். உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மௌன குரு இருக்கார். அந்த மௌன குரு தான் வழி நடத்துவார் நம்ம செய்யறது சரியா தப்பான்னு. அது போல புலால் சாப்பிடுறது தப்பா ரைட்டானு உங்க மனசாட்சி தான் சொல்ல முடியும். திருவள்ளுவர் இந்த நீதி நூல்கள்லாம் பொதுவான நீதிகளை போதிக்கின்றன. நான் வட துருவத்தில் இருக்கிறேன், நான் எப்படி கொல்லாம இருக்கிறது நீ கேட்டீன்னு வள்ளுவர் சிரிப்பார். உனக்கு அது பொருந்தாது. சொல்லு. துறவரவியல் கரெக்ட். இப்ப நம்ம இப்ப துறவரவியல் இருக்கோம், எல்லாத்தையுமே தோன்றோம். நான் எனக்கு என்னதுன்னு ஈகோ எல்லாம் போயிட்டு இருக்கோம். அப்ப இன்னொரு உயிர் பூச்சி அந்த சன்னியாச தர்மத்தில் இருக்கணும். அந்த சன்னியாச தர்மத்தில் இருக்கச்ச எப்படி எல்லாம் நாம ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், என்னென்னலாம் கடைபிடிக்கணும் தான் வள்ளுவர் சொல்றேன். ஆமே கிளியர்? எஸ். That's important. So, அருண், இந்த ரெக்கார்டிங்க ஒரு மாதிரியா
எடிட் கிடிட் பண்ணி ஒரு கோர்வையா பண்ண முடியுமா? வர வர